நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிற்றுக்கிழமையை வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு 2 முக்கிய கருத்துக்களை கூறுகின்றது. ஒன்று அறிக்கை, இன்னொன்று அதிகாரம். அதற்கு முதலாக இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா எவ்வாறு கூறுகின்றார்? செபுதான் அவரிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் தவறான வழியில் பயன்படுத்துகின்றார். அதனால் அவரிடமிருந்து அதிகாரம் எலியாக்கிடம் கொடுக்கப்படுகின்றது. அதிகாரம் என்பது அது ஒரு கொடை. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றது. இன்றைய 2ஆம் வாசகம் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் பவுல் அடிகளார் இவ்வாறு கூறுகின்றார்: கடவுளின் ஞானம், அறிவு, செல்வம் இவற்றை ஆழத்தை யாராலும் அளவிட முடியாது. யாரெல்லாம் கடவுளின் மாட்சியை அடைகின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதை பெற முடியும் என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 20 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கின்றார், நான் யார் என்று மக்கள் கூறுகின்றார்கள். அதற்கு பலவித பதில்கள் இருந்தாலும் பேதுரு விமரிசையாக கூறுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று. அதற்கு பரிசாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு மோட்சத்தின், விண்ணகத்தின் திறவுகோலையும் அதிகாரத்தையும் அவருக்கு அளிக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, சகோதரிகளே, இந்த பேதுவை போன்று நாமும் விசுவாசத்தோடு இருப்போம். அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய இறையரசில் பங்கு கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.